ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோ போடாம ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க தானே பாக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நாங்க என்ன பேசுறோம்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேச போறீங்கன்னு தானே நினைக்கிறீங்க? வேற எதையும் பத்தி பேசல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பத்தி தான் பேச போறோம். கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க. நாங்க சேனல் தொடங்கி இப்போ 103வது எபிசோடு வரை கொண்டு வந்துட்டோம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது நீங்க மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிடியும். எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆசை, அதனால தான் இந்த கார்ட்டூன் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்க தான். யூடியூப் சேனல்லாம் நல்லா மானிட்டேஷன்லாம் ஆயிட்டு, ஆனா இந்த யூடியூபால எங்களுக்கு ஒரு ரூபா கூட பெனிஃபிட்டே கிடையாது. என்னடா இப்படிலாம் சொல்றாங்க? நீங்க தப்பா நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கணும்ல. ஆனா என்ன பிரச்சனையோ, எங்க நேரம் சரியில்லையோ தெரியல, யூடியூப்ல இருந்து எங்களுக்கு எந்த மணியும் சேவ் ஆகவே மாட்டேங்குது. நாங்களும் யூடியூப்ல ஏன் மணி வர மாட்டேதுன்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அந்த ப்ராப்ளத்தை எங்களால சால்வ் பண்ணவே முடியல. அதனால அதை ட்ரை பண்றதையும் இப்பெல்லாம் விட்டுட்டோம். இருந்தாலும் ஏன் வீடியோவை நாங்கள் கண்டினியூவாக போடுறோம். எல்லாம் எல்லாம் உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ நாள் வர இவ்வளோ எபிசோடு வரை எங்களை கொண்டு போயிருக்கீங்க. அப்புறம் நான் சடனாக அதை நிறுத்திட்டா எனக்கும் கஷ்டம், அப்புறம் உங்களுக்கும் அது கஷ்டம். இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா போக நான் நிறைய ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ விஜய் சந்தியாக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி, அப்புறம் அவங்க லைஃப் நல்லா ஹாப்பியா போகிற மாதிரி. ரகு சோனிக்குள்ள பெரிய பிரச்சனையே என்னதாங்க வரும். அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வராங்கிறது தான் கதையே. அதை பார்க்கும் போச்சுல ரொம்ப சுவாரஸ்யமா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க பார்த்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அப்படி கொண்டு போவதான் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை எப்படி நான் வெயிட் பண்ணி போடுவேங்கிறதுல தான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தாலும் வீட்டில் பெரிய பிரச்சனைங்க. எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் யூடியூப்ல ஏன் கிடந்து இனத்தை போட்டு வேஸ்ட் பண்றான்னு வீட்டில் வேற பிரச்சனையாவே இருக்கு. அதையும் தாண்டி நாங்க வீடியோ அப்லோட் பண்றோம்னா எல்லாம் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நமக்காக தான் போடுறாங்களான்னு சொல்றாங்களே நீங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா கண்டிப்பா நாங்க உங்களுக்காக மட்டும்தான் போடுறோம். யூடியூப்ல இருந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லாம வீடியோ போடுறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்டும் இருக்காது. யாரும் பெனிஃபிட் இல்லாம தேவையில்லாம போட மாட்டாங்க. ஆனா நாங்க தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்றோம்னா நீங்க எங்களுக்கு இவ்வளவு நாள் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்க. சரி, அவங்க நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக மட்டுமே வீடியோ போடலான்னு ஒரு ஆசையில தான் வீடியோவை கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். வேற எங்களுக்கு இந்த யூடியூப்ல எந்த யூஸுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வீடியோவை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்கன்றதுக்காக மட்டும் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். ஆனால் நீங்கள் முக்கியமான சீன் மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லா சீனையும் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு வீடியோ எடுக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்போ நாங்கள் வாட்சிங் வர பார்க்கும்போதுல ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம வீடியோ போட்டு நமக்கு என்ன பயன் யூடியூப்ல போட்டு? சரி, நீங்கள் நல்லா பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாவோட நாங்கள் சந்தோஷமா வீடியோ எடுத்து போடலாம். நீங்களும் முக்கியமான சீனை பார்த்துட்டு மற்றதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு யூடியூப்ல எந்த லாபமும் இல்லை, நீங்களும் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. பாருங்க, ஆரம்பத்துல எல்லாம் வியூவர்ஸ் நல்லா போச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கே தெரியல, வியூவர்ஸ் டவுன் ஆகுது. ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அதை சரி பண்ணிடுவோம். உங்களுக்காக மட்டும் தானே நாங்க வீடியோ போடுறோம். அப்ப நீங்க தானே ஃபுல்லா பார்க்கணும், பார்த்துட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லணும். நீங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கலாங்க. மணி வராதனாலதான் இவங்க கோவத்துல இப்படி பேசுறாங்களோ? இல்ல, அது கண்டிப்பா அதால வந்த கோவமே இல்லைங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி போறதுனால வந்த ஆதங்கம் தான் இது. சரி, அதை யார்கிட்ட சொல்றது? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நீங்க தானே எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தான் பார்த்துட்டு எதனால ஸ்கிப் பண்றீங்கன்னு நீங்க தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐடியாவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாவை கேட்டுட்டு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஐடியான்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சேனல் தான் எதுவுமே பெனிஃபிட் இல்லாமல் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த சேனலையும் அப்படியே நடத்திக்கிட்டு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி புது ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அந்த சேனலில் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அது புதுசாக ஒரு மானிட்டேஷன் வாங்கி அது கொஞ்சம் நல்லா ஓடுனா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வழியில் ஹாப்பியாக இருந்தால் தானே வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த சேனல்லையும் வீடியோ ரெகுலரா வரும், ஆனா பெனிஃபிட்டே இல்லாம வீடியோ எடுக்க கொஞ்சம் மோட்டிவேஷன் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. எனக்கு உங்க சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு கொடுத்து அதில் கொஞ்சம் பெனிஃபிட் இருந்தால் எனக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சு அந்த சேனலுக்கும் உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவே நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த புது ஸ்டோரியோட ப்ரோமோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரியை எடுக்கிறது தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பார்க்குறது நீங்கள் தானே. அதனால அதில் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் சப்போர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.